சார் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு பண்ண போர் அடிக்குமா? இந்த மாதிரி அழகான மேம்லாம் வந்திருந்தாங்கன்னா அப்படி ஜாலியா பேசிட்டு பெஞ்ச் வந்து என்னோட வண்டி, ஃப்ரண்ட்ல இருக்கவங்க ஃப்ரெண்ட், அந்த பெஞ்ச் வந்து இன்னொரு வண்டி. ஓ ஓகே, அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபாலோ சைடு வாங்க முடியாது, சோ பின்னாடி தான் போறேன். டிப்ளமோ முடிச்சிட்டு ப்ளஸ் பி வச்சிருந்தா அதிகம் சாலரி சார். கிடையாது சார். அவன் காருக்குள்ள அவ்வளவு உட்கார்ந்து வேலை பார்க்க இன்ஜினியரிங் படிச்சோம்னா நீங்க கார் கீழ படுத்து தான் வேலை பார்க்கணும். இங்க பலர் சொல்றதுல ஒரு டெண்டன்சி இருக்கு சார். இன்னைக்கு என்ஜாய் பண்ணிக்கிறேன், நாளைக்கு சூரா கிழிச்சிருவேன். டுமாரோ இஸ் another டுடேன்றது மறந்து போயிடுது, ஏமாந்து போயிடுவீங்க. யூஜி ஒன்னு இருந்தா தான் ஐஏஎஸ் படிக்க முடியுங்கிறதுக்காக யூஜி படிக்கிறான்ல, அவன் ஐஏஎஸ் பாஸே பண்ண மாட்டான். எழுதிக்க, அவனால ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே தாண்ட முடியாது. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. ஒரு பக்கம் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அரியர்கள் நிறைய வைத்திருக்கக்கூடிய அற்புதமான தம்பிகள்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுர வாங்குது, என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் டே நீங்க காலேஜுக்கு போனப்போ ஒரு அட்வைஸ் நடத்திருப்பாங்கல்ல, அதுல எந்த அட்வைஸ் நினைக்கிறப்ப இப்போ உங்களுக்கு சிரிப்பா வருது, இதெல்லாம் நம்மகிட்ட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. காலேஜ் ஹாஸ்டல்ல போயிட்டு ஒழுங்கா இருக்கணும், வேற எந்த தப்பு செய்யக்கூடாது. அதனால தான் சிரிப்பு வருதுப்பா. அந்த சில தப்புலாம் செஞ்சிருக்கோம்ல. ஓப்பனா பேசிட்டு போறான். இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டான். அவங்க சொல்றத கேட்டு முடிக்கும் போதெல்லாம் ஏதோ பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றோம் நம்ம. we can do. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நம்மளே அவ்வளவு ஹைட்டா பாக்குறது, கண்ணுல லைட் எரியுது. நான் இப்போ இந்த டோட்டலா நினைச்சா சிரிப்பு கூட அழுகையும் சேர்ந்து வருது. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னாங்க. தம்பி உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நல்லா படிக்கிற தம்பி நீ நல்லா வருவ போல அப்படின்னு. அப்ப என்ன ஓடுச்சு உங்க மைண்ட்ல? நம்மளும் ஒரு பெரிய ஆளா வருவோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அதே சார் இப்ப பார்த்து சொல்றாரு, உன்னை பார்த்தாலே தெரியுது எத்தனை நேரம் வச்சிருக்கேன்னு. அப்புறம் அதே சார் தான் சொல்லுவாரு, 7 அரியர் இருந்தா என்ன சொல்லுவாரு? எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களா வந்து இதெல்லாம் செய்யும் போதே தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா இல்ல ஹீரோசம்காக செய்றீங்களா? அட்வைஸ் பண்றது, பசங்க பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதை நினைச்சாலே சிரிப்பு மட்டும் தான் வருது. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதே மெயின் ரீசன் சார், பேசுறது எல்லாம் பொண்ணுங்க கூட மட்டும் தான். பார்த்தாலே தெரியுது. எங்க சார் ஒருத்தர் சொல்லுவாரு, அப்ப சொல்லும் போதே சிரிப்பா இருக்கும். அஸ்வினே அரியர்லாம் வச்சா இந்த பொண்ணு லவ் பண்ணாதடா, பாத்துக்கடா அப்படின்னு. ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? அது இந்த அரியருக்கு நமக்கு உண்மையிலேயே நம்மள கஷ்டமான விஷயம் எதிரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தான். டெபினெட்லி இந்த 3 மணி நேரம் பரீட்சை எழுதுற மாதிரியே என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? இந்த எழுதியால என்னெல்லாம் யோசிப்பீங்க? நான் நிறைய கவிதை எழுதிருக்கேன் சார் இந்த மாதிரி பரீட்சையிலே. எஸ் சார். பெரிய நாவல் ஆசிரியர் திங்க் பண்றாரு. வண்டி ஓட்டுற மாதிரி நான் இமேஜின் பண்ணிப்பேன் சார். வண்டி ஓட்டுமா இந்த பக்கம் கை வச்சுப்பேன், அது கீர் போற மாதிரி. அப்படி காலை நானே இது அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி வண்டி ஓட்டுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டேன். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. பெஞ்ச் வந்து என்னோட வண்டி, ஃப்ரண்ட்ல இருக்கவங்க ஃப்ரெண்ட், அந்த பெஞ்ச் வந்து இன்னொரு வண்டி. ஓ ஓகே, அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபாலோ சைடு வாங்க முடியாது, சோ பின்னாடி தான் போறேன். இதுதான் தவறான செயல். எவ்வளவு தூரம் போயிருக்கும் ஸ்பீட்? அது என்ன நானே மறந்து ஓட்டினா ஒரு 1/2 hour மறந்து ஓட்டிடுவேன். 1/2 hour அப்புறம் கான்ஷியஸ் வந்துருவீங்க. ஆமா வந்துரும். ஆனா அவன் நடிச்சான் பாருங்க ஒரு நடிப்பு. சார் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே எதுவும் தெரியாதுன்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு பண்ண போர் அடிக்குமா? இந்த மாதிரி அழகான மேம்லாம் வந்திருந்தாங்கன்னா அப்படி ஜாலியா பேசிட்டு இதையெல்லாம் நீ பார்க்காத, வெளியில போய் கழுதைய பாரு. நோ, இந்த கதையெல்லாம் வேணாம். அவ்வளவுதான், தூக்கி வெளில நடிச்சிருவாங்க தெரியும்ல. அழகுடா. அழகுதான் யார் இல்லைனா, ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி எழுறது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். அந்த எக்ஸாம் ஹால்ல உட்காரப்போ ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்கள பாக்குறப்போ இவங்க எல்லாம் எழுதுறாங்களே அப்படி சொல்லி கில்ட்டி ஃபீலிங் வரும். என்ன எல்லாம் எழுதுறானுங்க, நாம என்ன எழுதுறது? சரி, வழக்கம் போல பாட்டே எழுதுவோம். அப்ப அடுத்த செமஸ்டர் எப்படி படிக்கணும்னு யோசிக்க தோணும். அப்பவே அப்ப யோசிக்க அதுக்கப்புறம் அது வெளியே வந்து அதை மறந்துடும். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுர வாங்குது? ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே 5 நிமிஷம் கண்ண மூடி ப்ரேயர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எப்படியும் நான் கம்மியா தான் படிச்சுட்டு போயிருப்பேன். எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கும் புக்கை கொஞ்சம் நேரம் வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அதுக்கப்புறம் கேட்பேன் மாதிரி எதனா அவுட் ஆஃப் சிலபஸ் வந்திருக்கா, நாங்க வந்திருக்கிறது பாதி எனக்கு தெரியாது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் தான். மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி. ஏன் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்திருக்கான்னு பாப்பீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்னா ஃப்ரீ மார்க் வந்துரும், நம்பர் எழுதி வச்சா நம்மளுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஏறுமே, எதுக்கு இங்க வந்த? படிக்க வந்தடா நீ. ரிப்பீட்டட் क्वेश्चन வரணும், இல்ல அவுட் ஆஃப் சிலபஸ்ல வரும். எவனா ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிட்டாலே முடிஞ்சிச்சு. क्वेश्चन பேப்பரே அவுட் ஆஃப் சிலபஸ் தான், அவ்வளவுதான். நாங்க முடிவு போட்டோம் क्वेश्चन பேப்பரே அவுட் ஆஃப் சிலபஸ். டைம் பாஸ்க்கு வளக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட ஒருத்தன் படிச்சிருப்பான் நைட் ஃபுல்லா உட்கார்ந்து. ஆனா நம்ம அப்படியே முடிச்சிட்டு क्वेश्चन பேப்பர் பார்த்து என்னடா இது தெரியல, ஆனா அடுத்த தடவை அரியர் அவன் கூட வர மாட்டானோ, பாஸ் ஆயி பைபிள போய்டுவானோ. இப்ப சொல்லு, சாமி காசட்டி போட்டுருமா? ஓஹோ, ஏன் இந்த காலேஜ் சேர்ந்தோம், நான் ஏன் ஈசி டிபார்ட்மெண்ட் எடுத்தனே தெரியாது. அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. எப்படியும் படிச்சு இது இப்ப எழுதிலாம் பாஸ் பண்ண மாட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சிருக்கேன் சார். ஃபெயில் ஆகிறதுக்கு இப்படி ஒரு பிட்டா? நம்ம எப்படி படிச்சு பாஸ் ஆக மாட்டோம். அப்ப ஏதாவது தொழில் பண்ணுவோம், தொழில் பண்ணாலும் பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு கொடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சானே அந்த கற்பனையில ஆயிடுச்சு சார். ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும்.
சினிமா வர மாதிரி ஒரே பாட்டுல பணக்கார ஆயிடணும். அந்த 2 மணி நேரத்துல நான் கார்ல போற மாதிரியும் பக்கத்துல வைஃப் கூட இருக்கிற மாதிரியும் ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ, பெரிய பிசினஸ் மேன் ஆன மாதிரியும் படிச்ச பசங்க எல்லாம் வேலைக்கு என்கிட்ட வந்து வேலைக்கு செய்யற மாதிரியும் படிக்காத நான் வந்து பெரிய பணக்கார ஆகி அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குற மாதிரியும். ஏன்டா பேச மாட்டேன்? உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. நீங்க ஏதுறீங்களா? ஏதுங்கடா. நான் ஏதாமே படிக்காம பெரிய ஆளாயிடுறேன். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பார்வை. வெளிய பேசுறீங்க படிக்காமலே பெரிய ஆளாகி அந்த நல்லா படிச்சவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணும். ஏன்னா படிப்பு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, மத்ததெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போட்டு. நான் காலேஜ் விட்டு வெளிய வரும்போது 24 அரியரும் மொத்தம் அத்தனையும் இதே கனவு தான். இந்த கனவுலயே பேப்பர் ஃபுல்லா ஏதாமே புரட்டி போட்டு குத்துட்டு வந்துருவேன். மறுபடியும் குழப்புறானே, கிறுக்கனார் பாம்புகள் இருக்கே. ஐயோ, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா அப்பவே உங்களுக்கு எப்படி தான் தோணும்? ஸ்கூல்ல போட்டு நல்லா அடின்னு அடிச்சிட்டேன் சார். போட்டு அந்த அளவுக்கு ஓ கிளாஸ் ரூம்ல போட்டு அடிச்சீங்க? கிளாஸ் ரூம்லயே அவங்க டீச்சர் என்ன சொன்னாங்க, நீங்க அடிக்கிறது எது தப்பே கிடையாது, அந்த அளவுக்கு சுட்டி பண்ண என்ன கிண்டல் பண்றாங்க அவங்க பையன்றாங்க. ஆத்திட்ட 2 அடியோட முடிஞ்சிருக்கும். ஏன்டா இந்த கொலவெறி உனக்கு? 4th 5th படிச்சிருப்பாங்க. வந்து மார்க் கம்மியாவே எடுத்துட்டு வந்தனே, அப்பதான் பலகாரம் செஞ்சுட்டு இருந்தேன். கொதிக்கிற எண்ணெயை அப்படியே கையில கரண்டி அப்படியே வச்சிட்டேன். ஏண்டி ஒரு குடும்ப பொம்பளை பேசுற மாதிரியா பேசுற நீ? அப்புறம் வந்து பச்சை மிளகாவை வந்து கண்ணுல அப்படியே பிதுக்கி விட்டுட்டு படிக்கணும், படிக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அடி பாவி, அடி பாவி, நீ பெத்த தாயாளி பெத்த பேய். அதுக்கப்புறம் வந்துட்டு கேண்டில் இருக்கு இல்லைங்களா, கேண்டில் உருக்கி அப்படியே சொட்டு சொட்டா காலில் ஊத்துவேன் நான். அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பேசாதீங்க நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைக்கு லட்சணம். அப்புறம் நானே மாத்திக்கிட்டேன். இல்ல இது மாத்திக்கிட்டா வேணும், இல்லாட்டி ஜெயில வச்சிருவாங்க. எத்தனாவது போகுது நீங்க இது பண்ணப்ப அவருக்கு? அவன் 4th 5th படிச்சிருக்கான். எம்மா தாயே, நீ இருக்கிறியே மனுஷன் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டி தண்ணி குடிக்க வச்சிட்டியே. ஆக்சுவலா போலீஸ் உடனே வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அடவு நாக்குல நல்ல சாமி உட்காரு. எங்க அவரு? அப்புறம் ஃபீல் பண்ணோம். ஓ பாருங்க, நீங்க கண்ணுல மலா அப்படி போட்டதா மண்டையில ஹேர் ஸ்டைல் எப்படி மாறி இருக்கு பாருங்க. செதுக்கிருக்கான் மேல. நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா. 30 அரியர் சார். 30 அரியர். எத்தனாவது வருஷம்? ஃபைனல் இயர் 8th செம் சார். 8th செம். மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்? 30. நீலாம் என்னத்தை படிச்சு எங்க உருப்பட போற? ஒண்ணும் புரியல. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். எவ்வளவு பேப்பர் பாஸ் சார்? எவ்வளவு பேப்பர் பாஸ்? 2 3 பேப்பர் கிளியர் ஆயிருக்கு சார். என்னடா விளையாடுறீங்க? அவ்வளவு அரியர் நினைக்கிறேன் நீ. செக் பண்ணி பாரு. இல்ல சார், லேப்ல கிளியர் பண்ணிருக்கேன் சார். யுனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இருக்குல? ஆமா சார். அவ்வளவு பேப்பர் அரியர், நீ எதுவுமே பாஸ் ஆகல. அதான் மேட்டர். இப்ப அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். ஸ்டாஃப் சொன்னாங்க சார் இன்னைக்கு. என்னன்னு? சார் உங்களுக்கு 30 அரியர் வந்திருக்கு சார். நாங்க ஓ அப்படிங்களா மேம்? ஏன் அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா? இவ்வளவு அரியர்னு தெரியாம? நமக்கு தெரியும். நம்ம ரிசல்ட் பத்தி நமக்கு தெரியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. சார் இத பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு சார் அப்படியே கேஷுவலா விட்டேன் சார். அது என்ன அவ்வளவு அசால்ட்? சார் அது கூட சேர்ந்த கேங் அது மாதிரி சார். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கலாம்? என்ன பண்றாங்க அப்பா அம்மாலாம்? அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எஸ்ஐயா இருக்கார். அதான் அந்த பேச்சு. அவர் சொன்ன மாதிரி முதல் நாள் கிளாஸுக்கு வந்தோம்னா டிப்ளமோலாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க, நிறைய தெரியும் உங்களுக்கு, பிராக்டிகல் நாலேஜ்லாம் இருக்கும், தியரிட்டிக்கலா தான் கம்மியா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி இன்ட்ரோ듀ஸ்லாம் பண்ணி வைப்போம். போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். இவங்க அதையே பெருசா நினைச்சிட்டு என் கையில டிப்ளமோ இருக்குல்ல, அதை வச்சு நான் வேலை வாங்கிட மாட்டேனா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஆனா உண்மையில விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங் படிக்கிறவனுக்கும் அந்த வேலை தான் 4000 ரூபாய் சம்பளத்துக்கு கிடைக்க போகுது. டிப்ளமோ படிச்சவனுக்கு அதை விட இன்னும் கம்மியா 2000 ரூபாய் தான் கிடைக்க போகுது. அதுவும் கிடைக்க போதான் தெரியாது. ஆமா ஆமாயா, சரி கரெக்ட். சாபற மாதிரி சொல்றாரு. சாபமே கிடையாது சார், இதுதான் உண்மை. இதான் உண்மை. சாபமாவே எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி வருத்தப்பட போறது கிடையாது. இதெல்லாம் நம்மளா இழுத்துக்கிட்டது. டிப்ளமோ முடிச்சிட்டு பிளஸ் பி வச்சிருந்தா அதிகம் சாலரி சார். கிடையாது சார். அவன் காருக்குள்ள உள்ள உட்கார்ந்து வேலை பார்க்க இன்ஜினியரிங் படிச்சவனா நீங்க கார் கீழ படுத்து தான் வேலை பார்க்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியருக்கு போன வருஷம் படிச்ச சென்னையில இருக்க ஒரு லீடிங் காலேஜ்ல 800 ஸ்டூடெண்ட்ல 90 பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. 5 கம்பெனில, கோர் கம்பெனில 3 கம்பெனில பரவே இல்ல கம்பெனிக்காரன். ஓபனா சொல்றோம், ஸ்டூடெண்டோட ஆட்டிட்யூட் தப்பா இருக்கு. அந்த ஆட்டிட்யூட் தான் நீங்க எல்லாம் காமிக்கிறீங்க. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? உங்களுக்கு வாழ்க்கை பத்தின பயம் இல்லையா? 40 30 அடி வச்சிருக்கேன், 20 அடி வச்சிருக்கேன், ஜாலியா ஏன் சார் பயப்படணும்? ஏன் பயப்படணும் கேக்குறேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ், ஃபெயில் ஆனவங்க வந்து பெரிய ஆளான எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா ஃபெயில் ஆனவங்க நிறைய கஷ்டப்படுற எக்ஸாம்பிள்ஸ் நாங்க நிறைய பாத்துறோம். நீங்க சொன்னா சரிதானே? நீங்க சொன்னா சரிதா? அது உங்களோட ஜெனரேஷன் வேணா, எங்க ஜெனரேஷன் அப்படி இல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்னன்னு. நம்ம ஒழுங்கா இல்ல, நம்ம ஃபீல் கஷ்டப்படுறோம் அவ்வளவுதான். இது ஃபீல் பண்றதுக்கு என்ன சார்? யாரியாவ எவனோ வெட்டி பயலா இருக்கு. நீங்க வெட்டி பயலா அப்படித்தான் தெரியுது. ஸ்கூல்ல படிச்சதா சார் நான் இப்பயும் படிக்கிறேன். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசுங்க. காலேஜ் வரைக்கும் வந்திருக்கவே வேண்டாங்க. நீ ஸ்கூல்ல படிச்சதா காலேஜ்ல படிக்க போறேன்னா காலேஜ்ன்ற ஒரு சிஸ்டமே வேண்டாங்க. அப்ப இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? அந்த பேசிக் உனக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீ கான்ஃபிடென்ட்டா இருந்தனா உனக்கு அரியரே வந்திருக்காது.
பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இங்க பலர் சொல்றதுல ஒரு டெண்டன்சி இருக்கு சார். இன்னைக்கு என்ஜாய் பண்ணிக்கிறேன், நாளைக்கு ஷூரா கிழிச்சிருவேன். டுமாரோ இஸ் another டுடேன்றது மறந்து போயிடுது, ஏமாந்து போயிடுவீங்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. இல்ல சார், நான் படிக்கலன்றதா சொல்றேனே தவிர நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லி சார். எனக்கு தெரியும் நான் எப்போ எழுதணுமோ, நான் எப்போ என் அரியர் இருக்குன்னு உணரணும். அப்ப நான் கண்டிப்பா அதை கிளியர் பண்றேன். படிக்க விடலாம் நான், ஆனா தடுக்கி விழுவேன். ஆனா டே ஆஃப்டர் டுமாரோ நான் கிழிச்சிருவேன் அப்படின்றது வந்து போஸ்ட்போன் பண்றதுக்கான ஒரு இது ப்ரோக்ராஸ்டினேஷன். அது ரொம்ப டேஞ்சரஸ். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன? இன்ஜினியரிங் சீட் தராங்கன்னா சும்மாவா சார்? அது கவுன்சிலிங்லாம் போய் அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. சோ படிக்க முடியும். இது எங்களுடைய அலட்சியமே தவிர படிக்காம இருக்கிறது கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்ன்றது 4 வருஷ கோர்ஸ் தான். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கோர்ஸ்ன்றது யூஜி கிராஜுவேட் கோர்ஸ்ன்றது 3 வருஷ கோர்ஸ் தான். அதுக்குள்ள படிச்சு வந்தா தான் அந்த டிகிரிக்கு வேல்யூ. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஏன் அதுக்குள்ள படிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வெளிய வந்து வாக்கு என்ன தெரிஞ்சு காலேஜுக்கு போறீங்க? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல வீட்ல வந்து படிக்கலாமே. உங்களுக்கு இவ்வளவு புத்தகத்தை படிக்காம இவ்வளவு அறிவு இருக்குல உங்களுக்கு? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அவங்க ரொம்ப சீரியஸா இருந்தாங்க, அவங்க பாஸ் ஆகிறது பெருமை அந்த மாதிரி இருந்தது. இப்ப நிலைமை மாறி போச்சு. வெக்கக்கேடு. ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைன்னா வெக்கக்கேடான விஷயம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அப்படி திருப்பி 10 பேர் சொன்னா ஒழுக்கமான பையனுக்கு டவுட் வந்துரும், ஒருவேளை நம்ம ரொம்ப அம்மாஞ்சியா இருக்கோம் அப்படின்ட்டு. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. நான் டிப்ளமோ முடிச்சு தான் விஸ்காம் வந்தேன். சோ டிப்ளமோ படிக்கும்போது எந்த அரியருமே இல்ல. சரி, வித்அவுட் அரியர். சோ இதுல அரியர் வச்சு பார்க்கலாமே தான் சீரியஸா. அட புரியலடா. எல்லாம் கேக்குற கேள்வி தான் சார். ஒரு அரியர் கூட இல்ல, ஒரு அரியர் கூட இல்ல. மெயின் ரீசன் அவ்வளவுதான். உங்க பக்கமா ஏன் தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீ நாளைக்கு தள்ளி போறது தெரியுமா? கஷ்டமானது. இன்னைக்கு சூஸ் பண்றது தெரியுமா? எது ஜாலியா இருக்கும், ஈஸியா இருக்கும். இந்த அல்காரிதம் இட் will not work out. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. நான் இந்த தியாகத்துக்கு தயாராகவே இல்ல அப்படின்னா அவங்க படிக்க வர்றது வேஸ்ட் தான் சார். எஸ்பினா எஸ்பி தாயா, இவங்க அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும் சார். சும்மா நான் இப்போ வந்து ஐபிஎஸ் படிக்க போறேன், ஐஏஎஸ் படிக்க போறேன்னு வச்சுக்கோங்க சார். சும்மா டிகிரி என் கையில வேணும்னு தான் நான் படிப்பேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? யூஜின்னு ஒன்று இருந்தா தான் ஐஏஎஸ் படிக்க முடியுங்கிறதுக்காக யூஜி படிக்கிறான்ல, அவன் ஐஏஎஸ் பாஸே பண்ண மாட்டான். எழுதிக்க. அவனால ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே தாண்ட முடியாது. கிளம்பிட்டாயி பர்பி செல்லம் வாங்குற சம்பளத்தை நீங்க தான் வேலை பார்க்கறேன். கரெக்ட்டா? எனக்கு இது வேணும். இந்த நேரத்துல நான் கிளாஸ் கூட பங்க் பண்ணிட்டு நான் லைப்ரரியில போய் உட்கார்ந்தா உங்க ஃப்ரீடம். இல்ல நான் மெரினா பீச்ல போய் காத்து வாங்குறது கூட உங்க ஃப்ரீடம். நான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கான்னு கேள்வி. உங்க அறிவுக்கும் திறமைக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீதிபதியாக வேண்டியவர். இந்த 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடியை கொஞ்சம் நம்ம தளர்த்தலைன்னா இவன் அத்துக்கிட்டு தான் வருவான். நீங்க என்ன பண்ண போறீங்கங்கிற கேள்வியோட இந்த ஷோ நான் முடிக்கிறேன். இந்த கலைப்புத்தன் கலை ஆர்வத்தால் செய்த இந்த சிறிய தவறை மன்னித்து சிரிப்பீர், சிந்திப்பீர், மீண்டும் மீண்டும் வந்து எங்களை சந்திப்பீர்.